ஒருத்தர் என்ன பண்ணாராம், பிச்சைக்காரர்கிட்ட போய் நின்றாராம். நின்றுட்டு, என்னங்கய்யா இங்கே நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க, எவ்வளோ நாளாக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாராம், நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த இடத்துல தாங்க பிச்சை எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ உடனே இவர் கேட்டாராம், சரி 25 வருஷமாக பிச்சை எடுக்கிறீங்க, நீங்கள் அந்த ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதோ இருக்குது, அது மேலே உட்காந்துன்னு பிச்சை எடுக்கிறீங்களே, அது என்னது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொன்னாராம், நான் வந்து இங்கே எங்கே பிச்சை எடுக்க வந்த நாள்லேருந்து இந்த பாக்ஸ் இருக்குது, நான் டெய்லி வருவேன், இந்த பெட்டி மேலே உட்கார்ந்து அப்படியே நான் பாட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னாராம். உடனே இவர் கேட்டாராம், சரி நீங்கள் வந்து இந்த பெட்டி மேலே உட்காந்து பிச்சை எடுக்கிறீங்க, ஓகே, அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொன்னாராம், இது வரைக்கும் நான் வந்த நாள்லேருந்து இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கல, ஆனால் வெளியில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாராம். சரி அந்த பெட்டியில் என்ன தான் இருக்குது திறந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அதுக்குள்ளே எக்கச்சக்கமான வைரங்கள் இருக்குது. அப்போ அந்த பிச்சைக்காரர் வந்து நாராரு ரொம்ப ஷாக் ஆகிறார். இந்த பெட்டிக்குள்ளேயே இவ்வளோ வைரங்கள் இருக்குது, ஆனால் அதை தெரிஞ்சுக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன், நான் பாட்டுக்கு 25 வருஷமாக பிச்சை எடுத்துருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல க்ரியேட்டிவிட்டிக்கு, பல வைரங்கள், பல அபரிவிதமான ஒரு பொக்கிஷங்கள் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது ஏன் நமக்குள்ளே வெளியில் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலோட்டமாக மன ரீதியாக, அந்த மனசு என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிஷன்டு மைண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணால் பார்த்து காதால் கேட்டு இப்படியே வந்து இதை எதெல்லாம் பார்க்குறோமோ இதை தான் நம்ம திங்கிங் நினைக்கிறோம். ஆனால் அந்த மனசை அமைதிப்படுத்திட்டு உங்கள் உள்ளுக்குள்ளே போய் பாருங்களேன், அப்போது ஒரு சில தாட்ஸ் வரும். அது வந்து க்ரியேட்டிவிட்டியோடு இருக்கும்.